السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العلي نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإذ جعلنا البيت مثابة للناس وقال عيلا وقل ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديث الشريف لا تقوم الساعة حتى يهج البيت. وقال عينا الحج المبرور ليس الجزاء إلا الجنة أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவருக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் சாலிஹீன்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் இந்த ஜும்மா நன்னாளில் வீட்டிலிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாமிய மாதங்களின் புனிதமான துல்ஹிஜ்ஜா துல்காதா மாதத்தினுடைய 3வது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். ஹஜ்ஜுக்காக அல்லாஹ்வுடைய இறை இல்லம் காபாவை புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஆஜிகள் நாலாபுறங்களிலும் எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த தருணத்தில் நாம் இருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை புரிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ தவிர்த்திருக்க சொன்னார்களோ அது அத்துணையும் அறவே விலகி இருக்கக்கூடியலாம். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினை வாழும் காலமெல்லாம் ஹஜ் உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நனவுகள் துவாக்கள் கைர் பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ செய்தார்களோ அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, துல்காதா மாதம் என்பது ஹஜ்ஜுக்காக தயாரிப்புகள் செய்யக்கூடிய மாதம். ஹஜ் உம்ரா போன்ற இந்த மாபெரும் கடமைகளை சுன்னத்துகளை பருந்துகளை நிறைவேற்றக்கூடிய சிறப்பிற்குரிய மாதம். நாடெங்கிலும் நாலாபுறங்களிலும் சுமார் ஹஜ் கமிட்டி மூலயமாக 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆண்டு ஹஜ் செய்ய புறப்படுகிறார்கள். சுமார் தனியார் நிறுவனங்கள் மூலயமாக 36,000 மேற்பட்ட நபர்கள் இவ்வாண்டு ஹஜ் செய்ய அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை சந்திப்பதற்காக புறப்பட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய ஹஜ்ஜை மக்பூலாய் ஆக்கி தருவானாக. நாமும் ஹஜ் செய்வதற்காக ஆசைப்பட வேண்டும், ஆர்வப்பட வேண்டும். நமக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை பாக்கியத்தை தருவானாக. அது ஒரு பேரின்ப காதலருடைய பயணம், அது ஒரு இறை காதலுடைய பயணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்திப்பதற்காக தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கு சிறப்பிற்குரிய இடம் ஹஜ், காபா, அரம் ஷரீஃப் போன்ற இடங்கள். ஏனென்று சொன்னால் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் நசீப் என்பது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை நாடுகிறானோ யாரை பிரியப்படுகிறானோ அவர்களை அந்த இடத்திற்காக அழைத்துக் கொள்கிறான். எனவே அதிகம் ஹஜ்ஜுக்காக புறப்படுவதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். அது ஒரு இறை காதல் பயணம்.
அது ஒரு பேரின்ப காதலருடைய பயணம். அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அவருடைய இறை இல்லத்தை நாம் சந்திப்பதற்கு ஆசைப்பட வேண்டும், ஆர்வம் கொள்ள வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா கிதாபிலே எழுதுவார்கள், காமிலுல் திக்கி எழுதுகிறார்கள். ரெண்டு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். அதாவது அவருடைய உள்ளம் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கு சிறந்த இடம் என்று சொன்னால், நாம் பள்ளிவாசல் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தான தர்மங்களை செய்கிறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் அடிமைத்தனமாக இருந்தாலும், வெறும் மேலே ஒரு துணி கீழே ஒரு துணியை உடுத்தி கொண்டு அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு எங்கெங்கெல்லாம் தங்க சொல்லுகிறார்கள், எங்கெங்கெல்லாம் துஆ செய்ய சொல்லுகிறார்கள், அது போன்ற சிறந்த இடங்களில் முழு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக பொழுதி படித்து அவனுடைய ஊரிலிருந்து புறப்பட்டு ஒரு ரப்புடைய இல்லத்திலே கால் வைத்து அவன் அந்த காபத்துல்லாவை பார்க்கிற பொழுது அவருடைய கண்களிலிருந்து தண்ணீர் வரும். அது வெறுமனே கருங்கல் கட்டிடம் என்று நினைத்திட வேண்டாம். அபாரமான இடங்கள், அதெல்லாம் புனித தலங்கள். யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ பைன்னஹாமின் தக்குவல் குழு, அது இறை அச்சத்தில் இருந்து, அவருடைய உள்ளத்தில் இறை அச்சத்திலிருந்து இருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்கு. எனவே அந்த புனிதமான பூமியில் காபாவை இன்னக பைத்தல் அலீம் வவஜஹகல் கரீம் வஅன்தல்லாஹ் என்பதாக இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபா ஃபாஃபன்னா ஹதீஸ் நீங்கள் பாருங்கள். சிறந்த இடம், சிறந்த பொருத்தத்திற்கான இடம், அந்த இடத்திலே அல்லாஹ் இருக்கிறான். எனவே நீங்கள் அங்கே பார்க்கிற பொழுது எல்லாம் இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபா ஃபாஃபன்னா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்பதெல்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த துஆக்கள். அருமையான ஒவ்வொரு இடமும் அந்த இடத்தில் துஆக்கள் கபூலாம். அஜருல் அஸ்வதில் இருந்து அங்கே ருக்குனே யமானி சுற்றி நாலா புறங்களும் 4 புறங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு புறத்திலிருந்து ஒவ்வொரு நாட்டவர்கள் வருவார்கள். அந்த மத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய அத்துணை இடங்கள் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம், துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம். எனவே நீங்கள் அருமையாக துஆவை கேளுங்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. யா அல்லாஹ், இம்மையிலே உள்ள எல்லா பரக்கத்தையும் நலவுகளையும் எங்களுக்கு தருவாயாக, மறுமையில் உள்ள எல்லா நலவுகளையும் எங்களுக்கு தருவாயாக. வகீனா அதாபன்னார். இந்த துஆவை அதிகமாக சொல்றாங்க மார்க்க அறிஞர்கள். ஏன்னா இது எல்லாமே டோட்டலா உலகத்தில் உள்ள எல்லா கயிறு பரக்காத்துகளும் மறுமையில் உள்ள எல்லா கயிறு பரக்காத்துகளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக இந்த துஆவிலே அடங்கி விடுகிறது. சொல்லிவிட்டு சொல்வார்கள், வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்தது. எனவே இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். 3ஆம் கலிமாவை அதிகமாக ஓதுங்கள். அங்கே தவாப் ஆரம்பிக்கிற இடம் அஜருல் அஸ்வத் கல்லில் இருந்து ஆரம்பிக்கும். அஜருல் அஸ்வத் இருக்கிறது உலகத்திலே சொர்க்கத்தினுடைய கல். சென்ற வாரை நாம் சொன்னோம், உலகத்திலே சொர்க்கத்தினுடைய கல் என்பது அது அஜருல் அஸ்வத் கல்லாகத்தான் இருக்க முடியும். பாவங்களை அப்படியே உரியக்கூடியது, பாவங்களை அழகாக உறிஞ்சு. அஜுடைய சிறந்த ஒரு நோக்கம் என்னன்னா, அவர் அன்று பிறந்த பாலகனாய் மீண்டும் நாட்டுக்கு வருவார். உடைய பாவங்கள் அத்தனையும் கழுவி எடுக்கப்படும் என்பதாக ஹதீஸில் இருக்கிறது. 700 7 லட்சம் மடங்கு நன்மை அவருக்கு கொடுக்கப்படும் என்பதாக இருக்கிறது. ஒப்புக்கொள்ளப்பட்ட அஜினுடைய நன்மை சொர்க்கம் என்பதாக இருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லித்தருகிறார். ஆகப்பட்ட சிறப்பு, எக்கச்சக்கமான சிறப்பு ஹஜ்ஜிலே இருக்கிறது. தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதனுடைய சிறந்த இடம் அது காபத்துல்லா ஹஜ் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். 2வது விஷயத்தை சொல்வார்கள், லா மஸ்கூக்கும் ஈமான். அதாவது ஹஜ் செய்ய யார் ஆசைப்படவில்லையோ, ஹஜ் செய்வதற்கு யார் ஆர்வம் கொள்ளவில்லையோ, அந்த விஷயங்கள் உள்ளத்தில் இல்லைனா அவருடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது என்பதாக பதிவு செய்கிறார்கள். சில பேருக்கு ஹஜ் என்னங்க அடிக்கடி செய்யணுமா? அது வாழ்நாளிலே ஒரு தடவை தான். வாழ்நாளிலே ரமலான் மாதம் வருகிறது, வருடம் வருகிறது, நோன்பு வைக்கிறோம். ஜகாத்து வருடத்தில் ஒரு முறை கடமை கொடுக்கிறோம். ஹஜ் என்பது ஆயுளிலே ஒரு தடவை தான். எனவே அது அடிக்கடி செய்யணுமான்னு கேட்பாங்க.
அதில் உள்ள பேரின்ப காதல், இறை காதல் பயணம், அல்லாஹ்வை சந்திக்க போவது, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொடுவது, தவாப் செய்வது, சஃபா மர்வாக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவது, எஹராம் முதல் எஹராம் துணி அணிவது நிய்யத் வைத்து இதெல்லாம் தாண்டி தன்னுடைய முடிகளை இறக்கிற பொழுது உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக ஒட்டுமொத்த அடிமைத்தனத்திற்கும் சிறந்த இடம் காபாவாக ஹஜ்ஜாக இருக்கிறது என்பதாக இமாம் கஸ்ஸாலி அவர்கள் 2 விஷயத்தை சொல்லி தருவார். எனவே ஹஜ்ஜுக்கு போக ஆசைப்படணும், ஹஜ்ஜுக்கு போக ஆர்வப்படணும். ஒரு தடவை ஹஜ்ஜை முடித்து விட்டால் பர்லு நீங்கி விட்டது. அவர் மறுபடியும் அல்லாஹ் தஆலா ஆசைப்படுவதன் மூலமாக ஆர்வப்படுவதன் மூலம் ஹஜ்ஜுக்கு கூப்பிடுறான்னு சொன்னானா, கூப்பிடுறான் என்பதாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியானை அங்கே இணைத்துக் கொள்கிறான் என்பதாக அர்த்தம். அது மட்டுமல்ல, அந்த ஹஜ்ஜுகள் எல்லாம் அவருக்கு உபரியாக ஆகும். அவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த காபத்துல்லாவை நாம் முதலில் அந்த மத்தாபிலே இறங்கி காபத்துல்லாவை பார்ப்பது, அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படுது. மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த இடத்துல இருக்கு. சில அற்புதங்கள் எல்லாம் இருக்கு. எல்லா இடமும் துவாக்கள் கபூலாகக்கூடிய இடம் என்பதாக பதிவை தருகிறார்கள் மார்க் அறிஞர்கள். நீங்க துவா செஞ்சீங்கன்னா இப்படி செய்யுங்க. நம்ம அடிக்கடி அப்படிதான் துவாவே செய்யறோம். மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் 40 வருஷம் ஹஜ் செஞ்சாங்க. அவர் மூணு விழுந்து கிழவராகிட்டாரு. முதுகு வலி, கை கால் வலி, குனிய கூட முடியல. ஆனால் கடைசியாக அந்த தவாஃபே விதா, ஹஜ்ஜு முடிச்சோன்னு கடைசியாக ஒரு தவாஃப் செய்வாங்க. அதை முடிச்சுட்டு தான் வெளியே வரணும், தவாஃபே விதா. அப்போ கூட அந்த தவாஃபே விதா அவர் எப்படி துவா செய்கிறாரு, யா அல்லாஹ் மறுபடியும் எனக்கு இதோட இது கடைசி ஹஜ்ஜாக ஆக்கி விடாது, எனக்கு இதோட மரணத்தை கொடுத்து விடாது, மீண்டும் உன்னுடைய இறை இல்லத்தை காபாவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று அவர் 40 வயதை 40 ஹஜ் செய்தும் அவர் துவா செய்கிறார். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே 40வது ஹஜ் செய்யும் போது ஒருத்தர் கேட்டாராம், அங்குள்ள ஒருவர் ஹஜ் செய்யக்கூடிய ஆட்சி கேட்கிறார், அதான் 40 வயசு ஆயிடுச்சு, இத்தனை ஹஜ் செஞ்சுட்டீங்க, இனிமேலும் செய்யணுமா என்பதாக கேட்டார். எனவே ஹஜ் செய்வதற்காக ஆசைப்பட வேண்டும், ஆர்வம் கொள்ள வேண்டும். அருமையான அவர் 40 வருடம் ஹஜ் செய்தும் மறுபடியும் ஹஜ் செய்வதற்காக துவா செய்கிறார்கள். அது போன்று நாம் இருக்க வேண்டும். இமாம் சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அப்படி ஹஜ் செஞ்சிருக்கிறார்கள். சில பேர் துவாவை இப்படிதான் கேட்க சொல்றாங்க, மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாய் அல்லாஹ். கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு கிளிக்காக நல்லா கொண்டு போயிடுவோம். கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அது ஆர்வப்படணும், ஆசைப்படணும். சில பேர் யாரெல்லாம் என்னுடைய தாய் தந்தைக்கு நீ இந்த பாக்கியத்தை தருவாயாக அப்படின்னு துவா செய்யணும். தாய் தந்தை அவர்களுக்காக துவா செய்தால் நம்மை அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்கு அழைத்துக் கொள்வான். பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் அப்படிதான் துவா செஞ்சாங்க. அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, அஹ்மது இப்னு ஹம்பல், நான் இந்த ஊருக்கு பெரிய அரசராக ஆக வேண்டும் துவா செய்தார்கள். அரசராக ஆனதை பார்க்க முடிகிறது. யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தா என்று கேட்டார்கள். சொர்க்கத்தை அல்லாஹ் தந்ததாக பார்க்க முடிகிறது. பெரும் பெரும் துவாக்கள். இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டும் துவா செய்திருக்கிறார்கள். அந்த பெண்ணை அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுத்ததாக பார்க்க முடிகிறது. என்னென்ன துவாக்கள் எல்லாம் நாம் கேட்கிறோமோ அது அத்தனையும் கபூலாகக்கூடிய அந்த மத்தாப் சுத்தி உள்ள இடம், ருக்குனே யமானி, அந்த ஹஜ்ருல் அஸ்வத்கள், அந்த தவாஃப் ஏழுதல் சுற்றுகிற அந்த காபத்துல்லாவுடைய பகுதி, ஒட்டுமொத்த துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம். எனவே அந்த இடத்திற்கு போவதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். முதல் பள்ளிவாசல் காபா, அரம் ஷரீஃப். ரொம்ப ஆசைப்படுறது அது ஒட்டுமொத்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம். அல்லாஹ் அழைத்துக் கொள்வான். ஒருவேளை அவருக்கு ஆசையே வரல, அந்த நிய்யத்தே இல்லை, அது துவா கூட செய்யலைன்னா ஒரு ஈமான் சந்தேகத்திற்குரியது. ஈமானோடு கட்டுப்பட்டது ஹஜ் என்பது. தரவரிசையில் தான் கடைசி. முதல்ல அந்த வாலிப பருவத்தில் உடலில சக்தியும் பலமும் இருக்கிற போது நீங்கள் அமல் செய்யுங்கள், ஹஜ்ஜை செய்யுங்கள் இருக்கு. யார் ஹஜ்ஜை நாடுகிறார்களோ அவர் விரைவாக செய்யட்டும் என்பதாக ஹதீஸில் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் அதான் ஒரு ஹஜ்ஜு செஞ்சுட்டோமே, ஹஜ்ஜு ஒர்க்க போதுமே, சில பேர் சொல்லுவாங்க. ஹஜ்ஜு அடிக்கடி செய்யணுமா, ஒர்க்க செஞ்சாலே போதும் என்பதாக சில பேர் எண்ணுகிறார்கள். சில பேர் ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் போகணும், மதீனாவுக்கு போகக்கூடாது என்பதாக சொல்லுகிறார்கள். எல்லாம் காப்பாற்ற வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்கிற மதீனா அபாரமான இடம், பாக்கியமான இடம். சொர்க்கத்தினுடைய இடம் அங்கேயும் இருக்கிறது. சொர்க்கத்துடைய கல் இறங்கியது காபா ஷரீஃப், அரம் ஷரீஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கும்
மெம்பருக்கும் இடைப்பட்ட அந்த இடம் சொர்க்கத்தினுடைய இடம் என்பதாக ஹதீஸ்ல இருக்கிறது. ஸல்லல்லாஹு எத்தனையோ தடவை போயிட்டு அந்த இடத்துல வந்திருப்பாங்க. உடைய காலடிகள் பதிந்த இடம் அந்த மெம்பருக்கும் ரவுலாக்கும் இடம் சொர்க்கத்தினுடைய இடம். ஆசைகள் அங்கே சென்றால் 2 ரக்காத் துஆ செய்து கொள்ளுங்கள் என்பதாக இருக்கிறது. மன்சார கபரி, யார் என்னுடைய கபரை ஜியாரத் செய்கிறார்களோ வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத் அவர்களுக்கு வாஜிபாகிவிட்டது, அவர்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நாளைக்கு ஸல்லல்லாஹு பரிந்துரை செஞ்சால் மட்டும் சொர்க்கத்துக்கு போக முடியும். நல்லா கவனிக்கணும். பெருமாள் ஸல்லல்லாஹு இது என்னுடைய உம்மத்தார்கள், இவங்களாம் என்னுடைய சமுதாயத்தினர்கள், யாரெல்லாம் இருக்கிறீங்க சொர்க்கத்தை கூட என்பதாக ஸல்லல்லாஹு பரிந்துரை செய்வாங்க. அந்த கூட்டத்தில் நீங்கள் ஆகணும்னா இங்கே போகணும், ஜியாரத் செய்யணும். பெருமாள் ஸல்லல்லாஹு கபரை ஜியாரத் செய்ய வேண்டும், அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும், அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும், அவர்களை மஹப்பத்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கண்ணிய மரியாதை செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த பாக்கியம் அங்கே மதீனால தான் இருக்கு. நிறைய அந்த மதீனத்து மண் என்பதே ஷிஃபா. நல்லா கவனிக்கணும். எந்த நோயும் அங்கே வராது, வரக்கூடிய நோயும் ஸல்லல்லாஹு திருப்பி விட்டான். எப்படி மக்கால ஒட்டுமொத்த பரக்கத்தையும் பாக்கியத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்டாங்களோ அதே போன்று மதீனாவுக்கு நீ கொடுப்பாயாக என்பதாக ஸல்லல்லாஹு துஆ செய்த ஹதீஸ் நம்ம பார்க்க முடிகிறது. அங்கே மதீனாவில் வரக்கூடிய விளைச்சல், முதல் விளைச்சலுக்கு ஸல்லல்லாஹு துஆ செய்வாங்க. அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ அஸ்மாரினா வ முத்தினா வ சாயினா. யாராவது முதல் விளைச்சல் பேரிச்சம்பழம் நல்லா விளைஞ்சு வருது, கொண்டு வந்து ஸல்லல்லாஹு கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அல்லாஹ் இந்த மரத்திலே இந்த பழங்களில் நீ பரக்கத் செய்வாயாக, அவர்கள் அளந்து கொடுக்கிற அந்த அளவை நிலுவையிலே நீ பரக்கத் செய்வாயாக துவா செய்வார்கள். மக்காவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன துவாக்கள் எல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் தாண்டி ஒரு படி அதிகமாக மதீனாவுக்கு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டதை நாம் பார்க்கிறோம். மதீனத்து மண்ணும் உங்களுக்கு ஷிஃபா, மதீனத்து புழுதியும் உங்களுக்கு ஷிஃபா. அந்த மண்ணை சில பேர் எடுத்துகிட்டு வருவாங்க, ஏதாவது நோய் ஏதாவது பிரச்சனை, அந்த மண்ணை சாப்பிட்டா ஷிஃபாவாயிடும். மதீனாவிலே கிடைக்கக்கூடியதான் அஜ்வா பேரிச்சம்பழம். யார் தினமும் காலையில் 7 முறை அஜ்வா பேரிச்சம்பழத்தை சாப்பிடுகிறார்களோ சிஹர் என்கிற சூனியம் நீங்கிவிடும் என்பதாக இருக்கிறது. எவ்வளவு புனிதமான பூமி என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். மக்களுக்கு காப்பீர்கள் அடித்து துரத்துகிற பொழுது பெருமாள் ஸல்லல்லாஹு இங்கே அடைக்கலம் தந்த பூமி மதீனா. அங்கிருந்து தாயில எல்லாரும் அடித்து விரட்டிய போது இங்கே மதீனா பூமி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது. அதற்கு முன்னால் அந்த நகரத்திற்கு பேரே எஸ்ரிப் என்பதாக பேர். ஒரு கெட்ட ஊர் என்பதாக, அதாவது கெட்ட விஷயத்திற்கு சொல்லப்படும் பழிப்பிற்குரிய விஷயத்திற்கு இடமாக இருந்தக்கூடிய ஒரு இடம் அது. அதற்கு பின்னால் பெருமாள் ஸல்லல்லாஹு வந்த பின்னால் தூபா பைபா என்பதாக பெயர் வைத்தார்கள். மதீனா ஒரு பரிசுத்தமான பூமி. ஸல்லல்லாஹு வந்த பின்னால் அந்த நகரமே பளபளப்பானது, ஜொலிப்பானது என்பதாக ஹதீஸில் பார்க்கிறோம். அத்துணை பொருள்களும் பிரகாசம் அளித்ததை ஹதீஸில் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு 14 நாள் கழித்து மதீனாவுக்குள்ளே நுழைகிற பொழுது அங்குள்ள சிறுமிகள் எல்லாம் தப்படித்து வரவேற்றார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி. தப்படித்து வரவேற்றார்கள். தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் பதா, எங்களுடைய ஊரிலே எங்களுடைய பூமியிலே ஒரு பூர்ண சந்திரன் உள்ளே நுழைய போகிறது. ஸல்லல்லாஹு உள்ளே வருகிறார். தப்படைத்து வரவேற்கப்படுகிறது. பெருமாள் ஸல்லல்லாஹு உள்ளே வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு கூட இருக்கிறாங்க. துண்டை போட்டு காண்பிக்கிறார்கள், இவர்கள் தான் பெருமாள் ஸல்லல்லாஹு அவர்களால். எனவே அனைவரும் அவுஸ் கஸ்ரத் போன்ற இரு கூட்டத்தினர் எங்க வீட்டுக்கு வாங்க அவங்க கூப்பிடுறாங்க. எனவே அந்த ஒட்டகம் குதிரை அது எங்க போய் உட்காருதோ அவங்க வீட்டுக்கு தான் நான் போவேன் என்பதாக முடிவு. எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. குர்ஆனில் நிறைய இடங்கள்ல வருது மதீனாவை குறித்து. அது ஒரு சத்திய ஊர் என்பதாக இருக்கிறது. அது ஒரு சத்திய ஊர், ஒரு சத்தியத்தின் ஊர். அந்த ஊருக்கு போன பின்னால் தான் எல்லாமே கடமையாக்கப்படும். தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், ஒட்டுமொத்த கடமைகளும் அது உருவாக்கப்பட்டதும் அது ஆரம்பிக்கப்பட்டதும் மதீனா. பெருமாள் ஸல்லல்லாஹு போனோடனே ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க. அதுவும் அந்த குதிரை அந்த ஒட்டகம் போய் மேப் போட்டு காமிக்குது. உள்ள போய் ஒரு வீட்டில் இப்படி சுத்திட்டு உட்காந்துச்சு. அந்த இடம் தான் இன்னைக்கு மெம்பராக இருக்கு. இன்னைக்கு மதீனாவுக்கு போறவர்கள் பார்த்து கொண்டு வருகிற இடம் அது ஸல்லல்லாஹு வந்த ஒட்டகம். அது எங்க போய் சுற்றி அமர்ந்து உட்கார்ந்ததோ அதுதான் இன்னைக்கு மெம்பர், அதுதான் மெஹராப். எனவே அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய துயில் கொள்ளுகிற மதீனா பாக்கியமான ஊர். அது எத்தனையோ நபர்கள் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள், ஹஜ்ஜை முடித்து விட்டாங்க, மதீனாவுக்கு ஜியாரத் போக வேண்டும். சில மார்க்க அறிஞருக்கு மத்தியில் இப்படி கூட விவாதம் உண்டு. ஹஜ்ஜு சிறந்ததா
காபத்துல்லா சிறந்ததா, மதீனா சிறந்ததா? உலகத்திலே ஒட்டுமொத்த நகரங்களை விட பார்க்கிற பொழுது காபத்துல்லா சிறந்தது. மார்க்க அறிஞர்கள் அவர்களுடைய விவாதத்தினுடைய முடிவு என்ன வருதுன்னா, அடுத்து பேசுகிறார்கள், உலகத்திலே காபாவை விடவும் சிறந்தது மதீனா. பெருமாள் ஸல்லல்லாஹு அங்கே அடங்கி இருக்கிறார். பெருமாள் ஸல்லல்லாஹு அங்கே துயில் கொள்ளுகிறார்கள். ஒட்டுமொத்த ஆதாரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு காலம் முதல் காபாவிலிருந்து ஹிஜ்ரத் சென்று வந்தது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே உலகத்திலே எல்லா நகரத்தையும் எல்லா ஊர்களையும் விட சிறந்தது காபா ஷரீஃப். அந்த காபாவை விட மதீனா ஷரீஃப் சிறந்தது. காரணம், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே துயில் கொள்ளுகிறார்கள், அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், மிக சிறந்த சஹாபிகள் அங்கே இருக்கிறார்கள் என்பதாக மார்க்க அறிஞர்களுடைய முடிவை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் நாம் அதிகம் மக்காவுக்கு செல்கிற பொழுது அங்கே ஜியாரத் சென்று நாயகத்திற்கு சலாம் சொல்லுவது, அங்கே அவருடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அங்குள்ள ஒவ்வொரு தூணிலுமே ஒரு வரலாறு அடங்கியிருக்கிறது. உஸ்துவானத்தே அபி சுஜானா, ஒவ்வொரு ஒரு சஹாபி கட்டப்பட்டிருந்தார், அதற்கு பின்னால் பாவ மன்னிக்கும் வழங்கப்பட்டு அவர் அவுத்து விடப்பட்டார். அந்த இடத்துல 2 ரக்காய் தொழுதுங்க. உஸ்துவானத்தே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இந்த இடத்துல இருந்தாங்க, இந்த இடத்துல 2 ரக்காய் தொழுவுங்க. உஸ்துவானத்தை இந்த மெம்பர் ஷரீஃப், ஒரு மெம்பர் ஷரீஃப் ஸல்லல்லாஹு அவங்க ஒரு மரக்கட்டை அறுந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க என் மேல ஏறி நின்று தான் குத்துபா நிகழ்த்துவார்கள். இன்னைக்கு நிறைய புது மெஹராப்லாம் வந்து விட்டது. எனவே அந்த மெஹராப் ஷரீஃப், அந்த மெம்பரை மரக்கட்டையை ஒரு இடத்தில் நட்டு வைத்திருப்பார்கள். அதற்கு உஸ்துவானே, தூண் என்பதாக பெயர். அந்த இடத்துல 2 ரக்காய் தொழுவுங்க. இதையெல்லாம் தாண்டி மாபைனல் மெம்பரி வல் பைத்தி, என்னுடைய மெஹராபுக்கும் என்னுடைய வீட்டுக்கும் உள்ள அந்த பாதை சொர்க்கத்தினுடைய பாதை, அங்கே 2 ரக்காய் தொழுவுங்க. இப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட சிறப்பும் மதீனாவிற்கு உண்டு. மதீனத்து மண்ணும் ஷிஃபா என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். உலகத்திலே சிறந்த இடம் மதீனாவாக கருதப்படுகிறது. அது ஒரு பரக்கத்தான பூமி, அது ஒரு பேரித்த பலங்கள், பேரித்த கீசுகள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய பூமி. ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போவதற்கு முன்னாடியே நிறைய கனவுகள் அல்லாஹ் கொடுத்தான். நிறைய கனவுகள் கண்டாங்க. ஒரு தடவை பேரிச்சம்பழம் கனிகள் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. பார்த்தா அது ஹஜர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். அப்புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதீனாவுக்கு நீங்க போங்க, அந்த சிறப்பிற்குரிய ஊருக்கு நீங்க போங்க என்பதாக இங்கே மக்கத்து காஃபிர்களை அடித்து விரட்டுகிற பொழுது ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போனாங்க. அங்க போய் தான் எல்லாம் இந்த உலகத்திற்கு வந்தது. அத்துணை சட்ட திட்டங்கள், அத்துணை பரக்காத்துகளும் அங்கே மதீனா ஷரீஃபின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்ளான். ஸல்லல்லாஹு அவங்க நிறைய துவா மதீனாவில் செஞ்சாங்க. மக்கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன துவாக்கள் எல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் தாண்டி மதீனாவை ஒரு படி மேலே இந்த நகரத்தை நீ சிறப்பாக்குவாயாக, பரக்கத்தாக்குவாயாக நிறைய துவா செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அவங்களும் சஹாபாக்கள் நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க மக்காவுக்கு வந்து தவாஃப் செய்கிற பொழுது மதீனாத்து அன்சாரிகள் வந்து கேட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூமிக்கு வரமாட்டீங்களா? நீங்கள் இருக்கிறப்ப எல்லா சிறப்பும் கயிறு பரக்காத்துக்கும் இருந்தது, நீங்கள் மறுபடியும் இந்த ஊருக்கு வரணும் என்பதாக கேட்டார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் கண்டிப்பாக வருவேன். நான் அந்த பூமியை பிரியப்படுகிறேன், நான் அங்கு உள்ளவர்களை பிரியப்படுகிறேன், அவர்களும் என்னை பிரியப்படுகிறார்கள். என்னை யார் பிரியப்படுகிறாரோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுவான். எனவே நான் மறுபடியும் வருவேன் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அவங்க சொல்லி காண்பித்தார்கள். நிறைய துவாக்கள் அந்த ஊருக்காக செய்திருக்கிறார்கள். அங்கே இன்றைக்கும் துயில் கொள்ளுகிறார்கள். நாம் அதிகம் கனவா சொல்ல வேண்டும். அஜர் அஸ்வத் கல் இருக்க சொர்க்கத்தினுடைய கல், அது வானத்திலிருந்து இறக்கப்பட்ட கல். அது அல்லாஹ்வுடைய பலக்கரம் என்பதாக ஹதீஸில் எழுதுகிறார். அல்லாஹ்வுடைய பலக்கரம். யார் அஜர் கல்லை முசாபா செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கையோடு முசாபா செய்கிறார் ஹதீஸில் இருக்கிறது. சும்மா சாதாரணமாக அங்குள்ள புனித தலங்களை எல்லாம் சாதாரணமாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம். வெறுமனே சுற்றுலா தலம் போன்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். மினா என்கிற இடம் அது தாயின் கருவறை என்பதாக எழுதுகிறார்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வயிற்றில் சுமந்துகிற பொழுது அது எவ்வளவு ஒவ்வொரு மாதம் தாயுடைய வயிறு பெரிதாகுகிறதோ, மினா அது தாயின் கருவறை. 35 லட்சம் 40 லட்சம் வந்தாலும் அது உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய பூமி மினா. 4 நாட்கள் அஜ்ஜுடைய 5 நாட்களில் 4 நாட்கள் மினாவில் தான் அவர் இருப்பார். மினாவில் இருந்தால் போயிட்டு வருவாங்க.
ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் சட்டத்திட்டங்களை நான் சொல்லுகிறேன். எனவே மினா என்பது தாயின் கருவறையான பூமி, அரஃபா மைதானம். ஒருவர் ஹஜ்ஜுக்கு செஞ்சு அரஃபாவுக்கு போகலன்னா அவருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்ல ஹஜ்ஜு அரஃபா என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிறை 9 அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்க வேண்டும். அரஃபாவிலே முழுக்க முழுக்க துவா. உலகத்திலே எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய சிறந்த இடம் அரஃபா மைதானம் என்பதாக இருக்கிறார்கள். இப்போ சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒருத்தன் பாவ மன்னிப்பே எனக்கு வேணாம், என்னுடைய பாவங்களே மன்னிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் கூட அரஃபா மைதானத்தில் உலகத்திலே அவன் தான் கேடு கெட்டது என்பதாக இருக்கிறார். அங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹஜ்ஜுக்கு செல்ல மீண்டும் மீண்டும் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜுடைய நசீபை தருவான், மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தருவான். நான் 40 ஹஜ்ஜுக்கு மேல செஞ்சிருக்கேன், இன்னமும் செய்யணும் ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. இது உலகத்தில் சிறந்த காரியம். இப்போ சுஃபியான் அரஃபா மைதானத்தில் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உலகத்திலே எல்லா துவா எல்லா பாவ மன்னிப்புகளும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம் அரஃபா மைதானம். அங்கே என்னுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டாம், பாவம் மன்னிக்கப்பட வேண்டாம் சொல்லி ஒரு உள்ளத்தில் இருந்துச்சுன்னா அவர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தீமைக்குரியவர், கேடு கட்டவர் என்பதாக சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள். அடுத்து முஸ்தலிஃபா இடம், இரவு நேரத்தில் தங்குதல் என்பதாக அதற்கு பெயர். அந்த இடத்துல அதிகமாக துவாக்களை கேட்பது, அதிகமாக துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம் முஸ்தலிஃபா. இரவு நேரத்திலே ஆஜிகள் ரோட்ல படுத்திருப்பாங்க. இங்கே உலகத்தில் வாழ்வதும் சொகுசா இங்கே இருப்பார், பெரிய பெரிய மாளிகையில் இருப்பார், பில்டிங்ல இருப்பார், ஏசி ரூம்ல இருப்பார். ஆஜிகள் தங்களுடைய அந்த எஹராம் துணியோட ரோட்ல படுத்திருக்கிறது பேர் தான் முஸ்தலிஃபா, இரவில் தங்குதல். அந்த இடத்துல தங்க வேண்டும், இரவு முழுக்க துவா செய்ய வேண்டும். அடுத்து பிறை 10, 11, 12 7 கல்லால் சைத்தானுக்கு கல்லெறிவார்கள். இதெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய 5 நாட்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியம். சொல்ல வருகிற விஷயம், ஒவ்வொரு இடமும் புனிதமானது, ஒவ்வொரு இடமும் பரக்கத்தானது, ஒவ்வொரு இடமும் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய சிறந்த இடங்கள். எனவே அதிக ஆர்வப்பட வேண்டும், அதிகம் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் வர்சுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம், யா அல்லாஹ் உன்னுடைய ஹஜ்ஜை, உன்னுடைய காபாவை ஹஜ் செய்யக்கூடிய ரிஸ்கை பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ஜியாரத் ரௌலத் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமாள் ஸல்லல்லாஹு ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாய் என்று நாம் அடிக்கடி துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு டைம்ல அல்லாஹ் கபூலாக்கி விடுவான், நம்மையும் அங்கே அழைத்துக் கொள்வான். எனவே ஹஜ்ஜை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, அதை ஆர்வப்படக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, ஆசைப்படக்கூடிய பேரின்ப காதலர்களாய் இறை காதல் பயணமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இதெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய கூலி லைஸலஹுல் ஜஸா, அதனுடைய கூலி என்ன சொன்னால் சொர்க்கம் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள். அதே போல ஒட்டுமொத்த பாவங்களும் கழுவி எடுக்கப்பட்டவராக அன்று பிறந்த பாலகனாய் அவர் மீண்டும் நாட்டுக்கு வருவார் என்பதாக சொல்லுகிறார்கள். 700 லட்சம் மடங்கு நன்மை அவர் கொடுக்கப்படும் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே அப்பேற்பட்ட பாக்கியவான்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. பெருமாள் ஸல்லல்லாஹு ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஜருல் அஸ்வத் கல்லை தொட்டாவது முத்தம் செய்து அவருடைய பரக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அங்குள்ள எல்லா புனித தலங்களுக்கும் சென்று பெருமாள் ஸல்லல்லாஹு என்னென்ன வழிகாட்டினாலும் அதையெல்லாம் செய்து ஒட்டுமொத்த பரக்கத்தை நன்மை அடையக்கூடிய ஆக்கி அல்வானாக. ஆமீன். வாஃபிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய மஹல்லாவிலிருந்து ஹஜ்ஜுக்காக புறப்படுகிறார்கள். நம்முடைய ஸ்டார் மெடிக்கல் இப்ராஹிம் பாய் அவங்களும் அவருடைய மனைவியாரும் புறப்படுகிறார்கள். அது ஜும்மாவுக்கு பின்னாடி ஒரு சின்ன மஷூரா நடக்கும். வருகிற 28ஆம் தேதி நைட்டு புறப்படுகிறார்கள். அது முசாஃபா நிகழ்ச்சி, முஆனகா நிகழ்ச்சி வைப்பார்கள். அவர் ஒரு ஆட்சி செல்லுகிற பொழுது அவரை வரவேற்று அவரை வழி அனுப்பி வைத்து நம்ம மீது கடமை, மஹல்லாவாசி மீது கடமை. எனவே அந்த முசாஃபா முஆனகா செய்து பள்ளியில் இருந்து அவர் புறப்பட வேண்டும். அங்குள்ள ஹஜ்ஜுடைய கிரியைகள் எல்லாம் முடித்து மறுபடியும் பள்ளிக்கு வந்து முசாஃபா முஆனகா செய்து அவர் இங்கிருந்து விடைபெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் இங்கிருந்து வருகிற 28ஆம் தேதி நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு புறப்படுறாங்க. அது சும்மா சின்ன ஆலோசனை இருக்கிறது, எப்போ வச்சுக்க மகரிப் பின்னாடியா இஷாக்கு பின்னாடியா என்பதாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய மஹல்லாவில் ஹஜ் புறப்படக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை மப்ரூராக மக்பூலாக ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஃபிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அரவக்குறிச்சியிலிருந்து தமீமுல் அன்சாரி என்பதாக ஒரு மனிதர் வந்திருக்கிறார். அவருடைய முதுகிலே எலும்பு விஷயங்கள் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறதுனால
ஆபரேஷன் பண்ணும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பண உதவிகள் தேவைப்படுகிறது. இப்போது சமீபமாக தான் அவருடைய மனைவியார் 20 நாட்களிலே வஃபாத்தானார்கள். அவர்களுக்காக நம்மிடம் ஏற்கனவே பழக்கமான நபர் தான். அவருடைய மனைவியாருக்கு டயாலிஸ் பண்ணி அவர்களை உயிரை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள். டயாலிஸ் பண்ணியே உடம்பு வீக்காகி வஃபாத்தாகிவிட்டார்கள். எனவே அதற்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. பெரும் கஷ்டத்திலே, துயரத்திலே, பொருளாதாரத்திலே ஆக வீக்காக இருக்கிறார்கள். உங்களுடைய மேலான உதவியை நாடி வந்திருக்கிறார்கள். தாராளமாக உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுன்னத்துல் வா தொழுது.